வணக்கம். இன்றைய நாளில் நடந்த முக்கிய நிகழ்வுகளை விரைவாகவும் சுருக்கமாகவும் வழங்கும் மின்னல் செய்தி தொகுப்பை வழங்குவோர் மெல்பர்ட். ஒன்லி விக்டரி, ஒன்லி மெல்பர்ட். பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு அரசு ஊழியர்களுக்கு பொங்கல் போனஸ் குறித்த அறிவிப்பை தமிழக அரசு வெளியிட்டுள்ளது. அதன்படி சி மற்றும் டி பிரிவு பணியாளர்களுக்கு போனஸ் வழங்கப்படும் என்றும் இதற்காக 163.81 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் சி மற்றும் டி பிரிவு பணியாளர்கள் மற்றும் ஆசிரியர்களுக்கு ரூபாய் 3000 என்ற உச்சவரம்பிற்கு உட்பட்டு மிகை ஊதியம் வழங்கப்படும் என்றும் முன்னாள் கிராம அலுவலர்கள் உள்ளிட்டோருக்கு 500 ரூபாய் பொங்கல் பரிசாக வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் பள்ளி மாணவர்களின் இடைநிற்றல் இல்லாத நிலை ஏற்பட்டு மாபெரும் சாதனை படைத்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இது தொடர்பாக மத்திய அரசின் கல்வி அமைச்சகம் ஆய்வு அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளது. அதில் பீகார், அசாம், ராஜஸ்தான், ஹரியானா ஆகிய மாநிலங்களில் பள்ளி படிப்பை இடையில் விடும் மாணவர்களின் எண்ணிக்கை மிகவும் அதிகரித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் காலை உணவு திட்டம், திறன்மிகு வகுப்பறைகள் திட்டம், இல்லம் தேடி கல்வி திட்டம் உள்ளிட்ட திட்டங்களால் இந்த சாதனை நடைபெற்றுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை செம்மொழி பூங்காவில் 4வது மலர் கண்காட்சியை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். வரும் 19ஆம் தேதி வரை நடைபெறும் இந்த கண்காட்சியில் 50 வகையான மலர்கள், 30 லட்சம் மலர் தொட்டிகள் பார்வைக்காக வைக்கப்பட்டுள்ளது. ஊட்டி தாவரவியல் பூங்கா போன்று யானை, மயில், பறவை, பட்டாம்பூச்சி, உதகை மலை ரயில், படகு, கார், பொம்மை என சுற்றுலா பயணிகளை கவரும் வகையில் மலர்களால் வடிவமைக்கப்பட்டுள்ளன. பெண்களின் உயர்கல்வியை உறுதி செய்யும் திட்டங்களை தீட்டி வருவதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். சென்னையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசிய அவர், ஏற்றத்தாழ்வுகளை நீக்கி சமத்துவத்தை உருவாக்கிய இயக்கம்தான் திமுக என்றார். பெண்கள் உயர்ந்தால் ஒரு சமூகமே உயர்ந்து நிற்கும் என்பதால் பெண்களின் உயர்கல்வியை உறுதி செய்யும் வகையில் திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக கூறினார். பத்து வயது முதல் 80 வயது மூதாட்டி வரை தமிழகத்தில் பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்முறைகள் தொடர்கதியாகி வருவதாக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி கடுமையாக சாடியுள்ளார். எந்த குற்றச்செயல்களில் ஈடுபட்டாலும் ஆளும் கட்சியினரின் துணையோடு தப்பிவிடலாம் என்ற நம்பிக்கை பலருக்கு ஏற்பட்டுள்ளதாகவும் குற்றம் சாட்டியுள்ளார். ஆகவே பெண்கள் தங்களை தற்காத்துக் கொள்ள பெப்பர் ஸ்ப்ரே, எமர்ஜென்சி அலாரம் உள்ளிட்டவற்றை வைத்துக் கொள்ள வேண்டும் என்றும் எடப்பாடி பழனிசாமி அறிவுறுத்தியுள்ளார். திமுக அரசை குறை கூற காரணங்களின்றி ஒரே பொய்யை அரைத்து மக்களை ஏய்க்க நினைக்கிறார் எடப்பாடி பழனிசாமி என சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி சாடியுள்ளார். அதிமுக கை நழுவி விடுமோ என்ற அச்சத்தில் அண்ணா பல்கலைக்கழக மாணவி விவகாரத்தை வைத்து இழந்த அரசியல் செல்வாக்கை மீட்க துடிக்கும் மட்டமான அரசியலை செய்து வருகிறார் என கூறியுள்ளார். பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிராய் வீண் வதந்தி பரப்பி அச்சுறுத்த நினைக்கும் பொய் சாமிகளை மக்களே புறந்தள்ளுவர் என காட்டமாக விமர்சித்துள்ளார். பெண்களுக்கு வேலை வாய்ப்பு மற்றும் சுயதொழில் வாய்ப்புகளை உருவாக்கிடும் வகையில் சென்னை சைதாப்பேட்டையில் கலைஞர் மகளிர் திறன் மேம்பாட்டு மையம் அமைக்கப்பட்டுள்ளது. இதனை திறந்து வைத்த முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கலைஞர் கணினி மையத்தில் பயிற்சி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு பட்டங்களையும் வழங்கி பணி சேர்க்கைக்கான ஆணைகளையும் வழங்கினார். பின்னர் கலைஞர் மகளிர் திறன் மேம்பாட்டு மையத்தில் புதிதாக 3 தனித்திறன் பயிற்சியை அவர் தொடங்கி வைத்தார்.
அரசு பள்ளிகள் தனியாருக்கு தாரை வார்க்கப்படுவதாக குற்றச்சாட்டுகள் எழுந்த நிலையில் பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் மறுப்பு தெரிவித்துள்ளார். சென்னை தலைமைச் செயலகத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், செய்தியின் உண்மைத்தன்மையை ஆராயாமல் பொதுவெளியில் கண்டனம் தெரிவிப்பதாயின பாஜக, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கு கேள்வி எழுப்பினார். CSR நிதியின் கீழ் அரசு பள்ளிகளை மேம்படுத்தவே தனியார் மூலம் திட்டமிட்டுள்ளதாக கூறிய அவர், அரசு பள்ளிகள் தங்கள் பிள்ளைகள் என்றும் அவர்களை யாருக்கும் தத்து கொடுக்கவில்லை எனவும் அமைச்சர் தெரிவித்தார். என்னன்னு தெரிஞ்சுக்காம அவசரமா ஏன் அதுல ஜம்பின் ஆகுறீங்கன்னு தான் எனக்கு புரியல. எனக்கு அது இன்றைக்கு நம்ம பத்திரிகை துறை ஊடகம் சார்ந்திருக்க நண்பர்கள் மூலமாக ஒட்டுமொத்த தமிழக மக்களுக்கும் யார் யாரெல்லாம் இது சார்ந்து என்ன விஷயமே தெரியாம கண்டனம் தெரிவிச்சிருக்காங்களோ அந்த தலைவர்கள் தான் சேர்த்து சொல்வது. நீங்கள் அரசு பள்ளிகளை தத்துக் கொடுப்பதாக வெளியான தகவலுக்கு அமைச்சர் நேற்றே விளக்கமளித்திருக்க வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் மாநில செயலாளர் கே. பாலகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். விழுப்புரத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் இவ்வாறு கூறினார். மேலும் அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் விவகாரத்தில் FIR வெளியானதில் மத்திய தொழில் முகமை மீது விசாரணை செய்ய வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். ஒரு லட்சம் கோடி கடன் வாங்க போகும் நிலையில் மாநில அரசு வாங்கும் கடனை என்ன செய்கிறீர்கள் என பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை கேள்வி எழுப்பியுள்ளார். சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், திமுகவினர் பஞ்சப்பாட்டு பாடுவதை வழக்கமாக கொண்டுள்ளனர் என்றும் பொங்கல் பரிசு தொகுப்பில் 1000 ரூபாய் வழங்க வேண்டும் என வலியுறுத்தினார். மேலும் தனியார் பள்ளிகள் ஏன் அரசு பள்ளிகளுக்கு CSR நிதி வழங்க வேண்டும் என அவர் கேள்வி எழுப்பியுள்ளார். பெண்கள் மீது நடைபெறும் வன்கொடுமைகளுக்கு எதிராக மதுரையில் நாளை திட்டமிட்டபடி பாஜக மகளிர் அணி சார்பில் பேரணி நடைபெறும் என அண்ணாமலை தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை என்று பாஜக நிர்வாகியும் நடிகையுமான குஷ்பு குற்றம் சாட்டியுள்ளார். சென்னை கமலாலயத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், பள்ளி குழந்தைகள் முதல் வயதானவர்கள் வரை பாதுகாப்பற்ற சூழலே நிலவி வருவதாக விமர்சித்தார். மற்ற மாநிலங்களில் பாலியல் சம்பவங்கள் நடந்தால் மெழுகுவத்தி ஏந்தி போராட்டம் நடத்தும் கனிமொழி தமிழகத்தில் ஏன் அதுபோன்று நடத்தவில்லை என்றும் கேள்வி எழுப்பினார். திமுக அரசை கண்டித்து மதுரையில் பாஜக மகளிர் அணி சார்பில் போராட்டம் நடைபெற உள்ளதாகவும் தெரிவித்தார். பாமக இளைஞரணி தலைவராக முகுந்தனை நியமித்ததில் எந்த மாற்றமும் இல்லை என அக்கட்சியின் நிறுவனர் ராமதாஸ் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். தைலாபுரத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், அன்புமணியுடன் கருத்து வேறுபாடு இல்லை எனவும் அனைத்தும் பேசி சரி செய்யப்பட்டு விட்டதாகவும் கூறினார். இளைஞரணி தலைவராக முகுந்தனை நியமித்ததில் மாற்றம் இல்லை என்றும் அவர் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். மேலும் பொதுக்குழுவில் அறிவித்தபடி முகுந்தனிடம் அதற்கான நியமன கடிதத்தை வழங்கிவிட்டதாகவும் ராமதாஸ் அப்போது கூறினார். சென்னை பனையூர் பாமக அலுவலகத்தில் திருவண்ணாமலை, திருப்பத்தூர், ராணிப்பேட்டை உள்ளிட்ட 12 மாவட்ட செயலாளர்களுடன் அன்புமணி ஆலோசனை நடத்தினார். சுமார் 5 மணி நேரத்திற்கு மேலாக நடைபெற்ற இந்த ஆலோசனையின் போது 2026 சட்டப்பேரவை தேர்தல் வியூகம், மக்களை கவர்வது எப்படி, பாமக செய்த சாதனைகளை மக்களிடம் கொண்டு சென்று வாக்கு சேகரிப்பது எப்படி என்பது குறித்து ஆலோசனைகள் வழங்கப்பட்டதாக கூறப்படுகிறது. அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டதை கண்டித்து போராட்டத்தில் ஈடுபட முயன்ற பசுமை தாயகம் அமைப்பின் தலைவர் சௌமியா அன்புமணி கைது செய்யப்பட்டார். சென்னை வள்ளுவர் கோட்டத்தில் சௌமியா அன்புமணி உட்பட பாமகவை சேர்ந்த மகளிர் அணியினர் 300க்கும் மேற்பட்டோர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். முன்னதாக போலீசார் அனுமதி மறுத்ததால் தடையை மீறி போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை காவல்துறையினர் கைது செய்தனர். தமிழகத்தில் சிறு குழந்தைகளுக்கு கூட பாதுகாப்பு இல்லாத சூழல் நிலவுவதாக சௌமியா அன்புமணி குற்றம் சாட்டியுள்ளார்.
சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், அண்ணா பல்கலைக்கழக மாணவிக்கு நீதி வேண்டி போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை கைது செய்யும் போலீசார் குற்றச்செயல்களில் ஈடுபடுவோரை கைது செய்யாதது ஏன் என கேள்வி எழுப்பினார். மேலும் அடுத்தடுத்து அரங்கேறும் பாலியல் அத்துமீறல்களால் தமிழகத்தில் பெண்களின் பாதுகாப்பு கேள்விக்குறியாகி உள்ளதாகவும் கடுமையாக சாடினார். அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை விவகாரத்தில் நேர்மையான விசாரணை நடத்த வேண்டும் என்று திருமாவளவன் வலியுறுத்தியுள்ளார். சென்னையில் விமான நிலையத்தில் தொல் திருமாவளவன் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்பொழுது குற்ற சம்பவங்களை வைத்து அரசியல் செய்பவர்களுக்கு தான் போராட்டம் நடத்த அனுமதி மறுக்கப்படுவதாக தெரிவித்தார். மேலும் பாலியல் வன்கொடுமை குற்றத்தில் ஈடுபட்ட யாராக இருந்தாலும் கடும் தண்டனை தரப்பட வேண்டும் என்றும் திருமாவளவன் வலியுறுத்தினார். ஆண்டிற்கான கேல் ரத்னா மற்றும் அர்ஜுனா விருதுகள் அறிவிக்கப்பட்டுள்ளது. இளம் உலக செஸ் சாம்பியனான தமிழக வீரர் குகேஷ், ஹாக்கி வீரர் ஹர்மன் பிரீத் சிங், பாரா ஒலிம்பிக் வீரர் பிரவீன் குமார், துப்பாக்கிச் சுடுதலில் 2 பதக்கங்களை வென்ற மனுபாக்கர் ஆகியோருக்கு கேல் ரத்னா விருதுகள் அறிவிக்கப்பட்டுள்ளன. இதேபோல தமிழகத்தை சேர்ந்த துளசிமதி, நித்யஸ்ரீ, மனிஷா ஆகிய பாரா ஒலிம்பிக் பேட்மிண்டன் வீராங்கனைகள் உள்ளிட்ட 32 பேருக்கு அர்ஜுனா விருதுகள் அறிவிக்கப்பட்டுள்ளன. தமிழ்நாட்டு விளையாட்டுத் துறையின் வளர்ச்சியை உலக அரங்கில் உயர்த்தி பிடித்த நம் சாதனை வீரர்களுக்கு மத்திய அரசின் விருதுகள் வழங்கப்பட்டிருப்பது மகிழ்ச்சி அளிப்பதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். மத்திய அரசின் கேல் ரத்னா விருதுக்காக தெரிவு செய்யப்பட்டுள்ள குகேஷ், அர்ஜுனா விருதுக்கு தெரிவாகியுள்ள துளசிமதி, நித்யஸ்ரீ, மனிஷா ராமதாஸ் ஆகியோருக்கு வாழ்த்துக்கள் என பதிவிட்டுள்ளார். மேலும் தமிழ்நாட்டிலிருந்து சாதனை படைப்போரின் எண்ணிக்கை வருங்காலங்களில் உயர்ந்து கொண்டே இருக்க வேண்டும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கில் கைதான ஞானசேகரின் மொபைல் அழைப்புகளை சிறப்பு புலனாய்வு குழு ஆய்வுக்கு உட்படுத்தியுள்ளது. சைபர் ஆய்வகத்தில் ஞானசேகரின் மொபைல் ஆய்வு செய்யப்பட்டு வரும் நிலையில் அதில் ஆபாச வீடியோக்கள் கைப்பற்றப்பட்டது. இதையடுத்து அவரது வாட்ஸ்அப் சாட்டுகளும் ஆய்வில் உள்ளது. மிரட்டி எடுக்கப்பட்ட வீடியோக்கள் மற்றவர்களுக்கு பகிரப்பட்டுள்ளதா என்ற கோணத்தில் ஆய்வு நடைபெறுகிறது. மேலும் விசாரணையில் பிற்பகலில் பிரியாணி பிசினஸ், மாலையில் பாலியல் சீண்டல்கள் என ஞானசேகரன் அத்துமீறல்களில் ஈடுபட்டிருப்பது தெரியவந்துள்ளது. கொள்ளையடித்த படத்தில் பள்ளிக்கரணை, அமைந்தகரை உள்ளிட்ட இடங்களில் பண்ணை வீடு வாங்கியதும் விசாரணையில் அம்பலமாகி உள்ளது. தேசிய சீனியர் வாழ்வீச்சு சாம்பியன்ஷிப் போட்டியில் தமிழ்நாடு வீராங்கனை பவானி தேவி வெற்றி பெற்றுள்ளார். கேரளாவில் நடைபெற்ற 35வது தேசிய சீனியர் வாழ்வீச்சு போட்டியில் தொடர்ந்து 12வது முறையாக சாம்பியன் பட்டம் வென்று பவானி தேவி சாதனை படைத்துள்ளார். இந்நிலையில் தேசிய வாழ்வீச்சு போட்டியில் தங்கம் வென்று சாதனை படைத்த பவானி தேவிக்கு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் வாழ்த்து தெரிவித்துள்ளார். மேலும் பவானி தேவியின் வெற்றி பயணம் தொடர தமிழக அரசு துணை நிற்கும் என்றும் பதிவிட்டுள்ளார். ஆண்ட பரம்பரை என்பதை மனதில் கொள்ள வேண்டுமென அமைச்சர் மூர்த்தி பேசிய காட்சிகள் வைரலான நிலையில் தாம் அவ்வாறு கூறவில்லை என விளக்கம் அளித்துள்ளார். மதுரையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தாம் பேசியதை திரித்து வெளியிட்டுள்ளதாக குற்றம் சாட்டினார். முழு வீடியோவில் ஒரு குறிப்பிட்ட பகுதியை மட்டும் எடிட் செய்து திட்டமிட்டு பரப்பி வருவதாக கூறிய அவர் தாம் அனைவருக்கும் பொதுவானவன் என விளக்கம் அளித்தார். தமிழகம் மற்றும் புதுவையின் ஒரு சில இடங்களில் அடுத்த 6 நாட்களுக்கு மிதமான மழைக்கு வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கிழக்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக அதிகாலை வேளையில் லேசான பனிமூட்டம் காணப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை மற்றும் அதன் சுற்றுப்புறங்களை பொறுத்தவரை அடுத்த 48 மணி நேரத்திற்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சட்டப்பேரவை கூட்டத்தொடர் தொடர்பான அலுவல் ஆய்வுக்குழு கூட்டம் நாளை நடைபெறுகிறது. இந்த ஆண்டிற்கான சட்டப்பேரவையின் முதல் கூட்டத்தொடர் வரும் 9ஆம் தேதி ஆளுநர் உரையுடன் தொடங்குகிறது.
இந்நிலையில் கூட்டத்தொடர் எத்தனை நாட்கள் நடைபெற வேண்டும் என்பது தொடர்பாக சபாநாயகர் அப்பாவு தலைமையில் சென்னை தலைமைச் செயலகத்தில் நாளை அலுவல் ஆய்வுக் குழு கூட்டம் நடைபெறுகிறது. இதில் அனைத்து கட்சிகளின் பிரதிநிதிகளும் பங்கேற்க உள்ளனர். வணிக வரித்துறை அமைச்சர் மூர்த்தி சர்ச்சை பேச்சு குறித்து சபாநாயகர் அப்பாவு விளக்கம் அளித்தார். நெல்லையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், ஒவ்வொருவரும் தங்களுடைய சமூகத்தைச் சேர்ந்தவர்கள் தங்கள் சமூகம்தான் நாட்டை ஆண்டது என்று கூறுவார்கள், அதை சொல்லக்கூடாது என்று கூற இயலாது என்றும் அவர் தெரிவித்தார். முன்னதாக புலம்பெயர்ந்த தமிழர்கள் வேர்களை தேடி பயணமாக நெல்லையப்பர் சுவாமி கோவிலுக்கு வருகை தந்தனர். அவர்களை அப்பாவு மற்றும் மாவட்ட ஆட்சித்தலைவர் ஆகியோர் வரவேற்றனர். டங்ஸ்டன் சுரங்க திட்டத்தை ரத்து செய்ய வலியுறுத்தி மதுரை மேலூரில் மதிமுக சார்பில் நாளை ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என்று அக்கட்சியின் பொதுச் செயலாளர் வைகோ அறிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், ஸ்டெர்லைட் எதிர்ப்பு போராட்டத்தில் 16 பேரை சுட்டுக் கொள்வதற்கு காரணமான வேதாந்தா குழுமத்தின் துணை நிறுவனத்திற்கு மீண்டும் மக்கள் வாழ்வாதாரங்களை அளிப்பதற்கான அனுமதியை மத்திய அரசு வழங்கியிருப்பதாக குற்றம் சாட்டியுள்ளார். மேலும் சுரங்கம் அமைக்கப்பட்டால் நீர் ஆதாரமான 7 மலைக்குன்றுகள், 200 இயற்கை நீர் சுனைகள் அழிந்து போகும் என்றும் வைகோ சுட்டிக்காட்டியுள்ளார். தமிழ்நாட்டில் கூட்டணி ஆட்சி அமைய வேண்டும் என்பது தனது விருப்பம் என்றும் எல்லா கட்சிகளின் விருப்பம் கூட அதுதான் என்றும் காங்கிரஸ் எம்பி கார்த்தி சிதம்பரம் தெரிவித்திருக்கிறார். புதுக்கோட்டையில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர் இதனை தெரிவித்தார். தேர்தலுக்கு இன்னும் 16 மாதங்கள் இருப்பதால் தற்பொழுது எதுவும் பேச தேவையில்லை என்றார். ஈரோடு இடைத்தேர்தல் வேட்பாளர் தேர்வு குறித்தும் அவர் விளக்கம் அளித்தார். பெண்கள் பாதுகாப்பை பற்றி பேசுவதற்கு பாஜகவிற்கும் பாஜக தலைவர்களுக்கும் அருகதையே கிடையாது என்று மதிமுக எம்பி துரை வைகோ சாடியுள்ளார். திருச்சி விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அவர் இதனை தெரிவித்தார். மேலும் 500 அரசு பள்ளிகள் தனியார் பள்ளிக்கு நிகராக தரம் உயர்த்துவதற்காக அமைச்சர் அன்பில் மகேஷ் பேசியது தவறாக புரிந்து கொள்ளப்பட்டுள்ளது என்றும் தெரிவித்தார். பெண்கள் பாதுகாப்பு பற்றி பேசுறதுக்கு பாஜகவுக்கு பாஜக தலைவர்களுக்கு எந்த அருகதையும் கிடையாது. நீங்க நேஷனல் கிரைம் ரெக்கார்ட்ஸ் பியூரோ போய் பாருங்க. நீங்க தேசிய அரியலூரில் பல்வேறு கட்சி நிர்வாகிகள் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி முன்னிலையில் அதிமுகவில் இணைந்தனர். அரியலூர் ஆண்டிமடம் ஒன்றியத்தைச் சேர்ந்த திமுக கவுன்சிலர் ஜோதி மற்றும் பாமக நிர்வாகிகள் ஜி. ஐயப்பன், பிரபாகரன், நாம் தமிழர் கட்சி நிர்வாகி தமிழ்மாறன் ஆகியோர் அதிமுகவில் இணைந்தனர். மேலும் புதிதாக இணைந்தவர்களுக்கு கட்சி துண்டை அணிவித்து எடப்பாடி பழனிசாமி வரவேற்றார். தமிழக எல்லையில் மருத்துவ கழிவுகளை கொட்டிய மருத்துவமனைகள் மீது நடவடிக்கை எடுக்காதது ஏன் என்று கேரள அரசுக்கு தென்மண்டல பசுமை தீர்ப்பாயம் கேள்வி எழுப்பியுள்ளது. நெல்லையில் கேரள மருத்துவ கழிவுகள் கொட்டப்பட்டது தொடர்பான வழக்கு பசுமை தீர்ப்பாயத்தில் விசாரணைக்கு வந்தது. அப்போது விதிமீறல் நிறுவனங்கள் தொடர்ந்து செயல்பட கேரள அரசு அனுமதி அளித்திருப்பதாக தீர்ப்பாயம் அதிருப்தி தெரிவித்தது. கழிவுகளை கொட்டிய மருத்துவமனைகள் மீது நடவடிக்கை எடுக்காதது தொடர்பாக கேரள அரசிடம் விளக்கம் கேட்டுள்ள தீர்ப்பாயம் தமிழகத்தில் கழிவுகளை கொட்டுவதை நிறுத்திக் கொள்ள கேரள அரசுக்கு உத்தரவிட்டுள்ளது. தமிழக ஜவுளித்துறையில் வேலை பெற வேண்டும் என்ற நோக்கத்தில் எல்லையில் அதிக அளவில் வங்கதேசத்தினர் ஊடுருவி வருவதாக அசாம் முதலமைச்சர் ஹிமந்த பிஸ்வா சர்மா குற்றம் சாட்டியுள்ளார். கடந்த 5 மாதங்களில் தினமும் 20 முதல் 30 பேர் அசாம் மற்றும் திரிபுராவிற்குள் சட்டவிரோதமாக நுழைய முயற்சிப்பதாக குற்றம் சாட்டினார். மேலும் குறைவான கூலிக்கு ஆட்கள் கிடைப்பதால் தமிழக ஜவுளித்துறை உரிமையாளர்கள் அவர்களை ஊக்குவித்து வருவதாகவும் அவர் தெரிவித்தார்.
டெல்லியில் பல்வேறு வளர்ச்சித் திட்டப் பணிகளை பிரதமர் மோடி நாளை தொடங்கி வைக்கிறார். அதன்படி ஜூகி ஜோப்ரி பகுதியில் கட்டப்பட்டுள்ள அடுக்குமாடி குடியிருப்பின் 1675 வீடுகளை பயனாளிகளுக்கு வழங்குகிறார். தொடர்ந்து 600 கோடி ரூபாய் மதிப்பிலான டெல்லி பல்கலைக்கழகத்தின் சாவர்கர் கல்லூரி உட்பட 2 புதிய கட்டிடங்களின் கட்டுமான பணிகளுக்கும் பிரதமர் மோடி அடிக்கல் நாட்டுகிறார். இதேபோல் 300 கோடி ரூபாய் மதிப்பிலான சிபிஎஸ்இ அலுவலக கட்டிடத்தையும் அவர் திறந்து வைக்கிறார். தாம்பரம் அருகே காப்பாற்ற சென்ற முதியவரை மாடு முட்டி தள்ளி புரட்டி எடுக்கும் வீடியோ காண்போரை அச்சத்தில் ஆழ்த்தியுள்ளது. சென்னை கிழக்கு தாம்பரம் பகுதியைச் சேர்ந்த ஜானகி என்பவர் பணிக்கு செல்ல முயன்றபோது எதிரே வந்த மாடு முட்டியது. இதில் அவர் நிலை தடுமாறி கீழே விழ அங்கிருந்த சோமு வீரப்பன் என்ற முதியவர் ஜானகியை காப்பாற்ற முயன்றுள்ளார். அப்போது வீரப்பனை அம்மாடு முட்டி கீழே தள்ளியதுடன் விரட்டி விரட்டி முட்டி பதம் பார்த்தது. பின்னர் அக்கம் பக்கத்தினர் உதவியுடன் தலை மற்றும் கையில் பலத்த காயமுடன் மீட்கப்பட்ட இருவரும் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இப்பகுதியில் கடந்த 3 நாட்களில் 15 பேரை மாடு முட்டியதாக குற்றம் சாட்டும் அப்பகுதி மக்கள் அதிகாரிகள் விரைந்து நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தியுள்ளனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் அடாமி சாமிபுரம் கிராமத்தில் வனத்துறையினர் வைத்திருந்த கூண்டுக்குள் 6 வயது மதிக்கத்தக்க ஆண் சிறுத்தை சிக்கியது. மலையடிவாரத்தில் கூண்டுக்குள் சிக்கிய சிறுத்தையை கிரேன் உதவியுடன் வனத்துறையினர் தூக்கி வந்தனர். அப்போது சிறுத்தையை பார்ப்பதற்காக அந்த பகுதியைச் சேர்ந்த இளைஞர்களும் பெண்களும் முண்டியடித்ததால் பரபரப்பு நிலவியது. இதனையடுத்து கூண்டுக்குள் சிக்கிய சிறுத்தையை தமிழக கர்நாடக எல்லைக்கு உட்பட்ட அடர்ந்த வனப்பகுதியில் விடப்பட்டது. சமூக வலைதளங்களில் பெண் பத்திரிகையாளர்கள் குறித்து சர்ச்சை கருத்தை பதிவிட்ட வழக்கில் நடிகர் SP சேகருக்கு விதிக்கப்பட்ட 1 மாத சிறை தண்டனையை சென்னை உயர்நீதிமன்றம் உறுதி செய்துள்ளது. முன்னதாக இந்த விவகாரத்தில் சென்னை சிறப்பு நீதிமன்றம் அவருக்கு 1 மாத சிறை தண்டனை விதித்து உத்தரவிட்டிருந்தது. இதனை எதிர்த்து அவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்திருந்தார். அந்த மனு மீண்டும் விசாரணைக்கு வந்தபோது தீர்ப்பு உறுதி செய்யப்பட்டது. திருவள்ளூர் மாவட்டம் மல்லியங்குப்பம் ஊராட்சி ஆரணி பேரூராட்சியுடன் இணைக்க நேற்று அறிவிப்பு வெளியிடப்பட்டது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து மல்லியன்குப்பம் கிராம மக்கள் 200க்கும் மேற்பட்டோர் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். தங்களது கிராம ஊராட்சியை பேரூராட்சியுடன் இணைப்பதால் 100 நாள் வேலை திட்டம் போன்ற பல்வேறு திட்டங்கள் பறிபோகும் அபாயம் இருப்பதாக புகார் தெரிவித்தனர். தாய்லாந்தில் இருந்து சென்னைக்கு கடத்தி வரப்பட்ட 6 கோடி ரூபாய் மதிப்பிலான உயர் ரக கஞ்சாவை அதிகாரிகள் கைப்பற்றினர். தாய்லாந்து தலைநகர் பாங்காக்கில் இருந்து சென்னை விமான நிலையம் வந்த பயணிகளை அதிகாரிகள் சோதனையிட்டனர். அப்போது தாய்லாந்திற்கு சுற்றுலா சென்று வந்த வடமாநில இளம்பெண் முன்னுக்கு பின் முரணாக பதிலளித்ததை தொடர்ந்து அவரது உடைமைகள் சோதனைக்கு உட்படுத்தப்பட்டது. அப்போது அதில் உயர் ரக கஞ்சா இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது. இதையடுத்து கஞ்சா பறிமுதல் செய்யப்பட்டு இளம்பெண் கைது செய்யப்பட்டார். ராஜபாளையத்தில் காவலர் மனைவி கண்ணில் மிளகாய் தூள் தூவி செயின் பறித்த நிகழ்ச்சி சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. பட்டப்பகலில் நடந்த சம்பவத்தால் பொதுமக்கள் அதிர்ச்சி அடைந்துள்ளனர். ராஜபாளையம் கிருஷ்ணாபுரத்தில் நைட்டி தயாரிக்கும் பணியில் ஈடுபட்டிருந்த முத்துமாரியிடம் தான் இந்த சம்பவம் அத்துமீறி அரங்கேறப்பட்டுள்ளது. இருசக்கர வாகனத்தில் தலைக்கவசம் அணிந்து வந்த நபர் ஒருவர் இந்த துணிகர செயலில் ஈடுபட்ட காட்சி வெளியாகியிருக்கிறது. முத்துமாரியின் கணவர் போக்குவரத்து சார்பு ஆய்வாளர் என்பது குறிப்பிடத்தக்கது. திருவள்ளூர் அருகே ஆபத்தை உணராமல் அரசு பேருந்தின் படியில் தொங்கிக் கொண்டே பயணம் செய்யும் அரசு பள்ளி மாணவர்களின் வீடியோ வைரலாகி வருகிறது.
திருவள்ளூர் மாவட்டத்தில் 20க்கும் மேற்பட்ட அரசு மற்றும் தனியார் பள்ளிகளில் சுமார் 10,000க்கும் மேற்பட்ட பள்ளி மாணவ மாணவியர் பயின்று வருகின்றனர். இந்நிலையில் இன்று பூண்டி வழியாக ராமன்சேரி செல்லும் அரசு பேருந்தில் மாணவர்கள் படியில் தொங்கியபடி பயணம் செய்தனர். இதனை நடத்துனர் மற்றும் ஓட்டுநர் கண்டுகொள்ளவில்லை என புகார் எழுந்துள்ளது. மாணவர்கள் நலனில் எதிர்க்கட்சியினர் அரசியல் செய்ய வேண்டாம் என அமைச்சர் கோவி செழியன் தெரிவித்துள்ளார். தஞ்சாவூர் மாவட்டத்தில் பல்வேறு புதிய கட்டிடங்களை உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவி செழியன் திறந்து வைத்தார். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மாணவர்கள் நலன் குறித்து, வளர்ச்சி குறித்து அக்கறை உள்ள முதலமைச்சர் தமிழகத்தை ஆளுகின்ற போது எதிர்க்கட்சிகள் அதை அரசியலாக்கி இருப்பதாக குற்றம் சாட்டியுள்ளார். மேலும் பொய் பிரச்சாரம் தமிழகத்தில் ஈடுபடாது என்றும் அவர் அப்போது கூறினார். புதுச்சேரி ஊசுட்டேரி படகு குழாமில் உள்ள படகுகள் உடைந்து சேதமடைந்துள்ளதால் படகு சவாரி செய்ய முடியாமல் சுற்றுலா பயணிகள் ஏமாற்றம் அடைந்தனர். இந்த ஏரியின் அழகை ரசிக்கவும் வெளிநாட்டு பறவைகளை காணவும் புதுச்சேரி சுற்றுலா வளர்ச்சிக் கழகம் மூலம் படகு சவாரி இயக்கப்பட்டது. இதன் மூலம் புதுச்சேரி வரும் சுற்றுலா பயணிகள், பொதுமக்கள் படகுகளில் சென்று பறவைகளை பார்வையிட்டு வந்தனர். பெஞ்சல் புயலினால் படகுகள் உடைந்து சேதமடைந்துள்ளதால் சுற்றுலா பயணிகள் ஏமாற்றத்துடன் ஊர் திரும்பி செல்கின்றனர்.